இன்னைக்கு எல்லாரும் பேசக்கூடிய விஷயத்த பத்தி தான் நம்மளும் இன்னைக்கு பேசுறோம். ஏன்னா, கண்டிப்பா எல்லாருமே பேசணுங்கிற நிலையில நம்ம இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்துல நடந்த விளாத்திக்குளம் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல 12வது படிக்கிற ஒரு 17 வயசு ஒரு சிறுமி வந்து ஒரு மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்கமா பேசிட்டு இருக்காங்க. மார்ச் 10ஆம் தேதி வீட்டு பக்கத்துல போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தவங்க திரும்பவும் வீட்டுக்கு திரும்பவே இல்ல. இதனால எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்திருக்காங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. இது 2 நாள் கழிச்சு தான் ஒரு 200ல இருந்து 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற புதர்ல வந்து அவங்களுடைய உடல் வந்து சடலமா கண்டுபிடிக்கப்படுது. கழுத்து நெரித்து அவங்களுடைய கழுத்து எலும்பு வந்து ஆஹ் உடைபட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ஆரம்பகட்ட விசாரணையில வந்து போலீசார் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இது வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் பேர்ல அடுத்த விசாரணை நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். அவங்க பாலியல் வன்கொடுமை செய்திருக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது விசாரிக்கிறதுக்கு தனி குழுக்கள் வந்து இப்போ தனித்தனியா குழுக்கள் வந்து நிறைய அமைக்கப்பட்டிருக்காங்க. போலீசாரும் விசாரணை நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ முன்னாடி காணாம போயிட்டாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அப்பவே வந்து அவங்க வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த போலீஸ் அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு உடனடியான ஒரு புகார வந்து பதிவு செய்யாம, உடனடியா எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருந்ததுனால, அந்த பெண் போலீஸ வந்து அ இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பெண் போலீஸ் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா பாருங்க, எவ்ளோ பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிற, அதிகாரத்துல இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி வந்து பொண்ண காணோம்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. இப்ப இருக்கிற ஒரு மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, பொண்ணு காணோம்னா, பொண்ணா 12வது படிக்குதா, காணோமா, லவ் பண்ணி ஓடி போயிட்டு இருக்கோம். எவன் கூடயாவது போயிருக்கோம். அப்படிங்கிற ஒரு அலட்சியம் படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்களே தவிர்த்து, அப்படியே போயிருக்கட்டுமே, லவ் பண்ணி ஓடி போயிருந்தாலும் கூட, உங்ககிட்ட வந்து காணோம்னு சொல்லிட்டு பெத்தவங்க கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்கன்னா, அத நீங்க உடனடியா எடுத்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தான் போலீஸ் ஆஃபீஸரோட வேலை. அதுக்காக தான் வந்து உங்களுக்கு சம்பளம் குடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அதுல நீங்க அலட்சியம் காட்டுறீங்க, மெத்தனம் காட்டுறீங்கன்னா, அப்புறம் எதுக்கு அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அங்க வேலை செய்யணும்? குற்றவாளிகள் இருக்கிறாங்க ஒரு பக்கம். ஆனா அந்த நீங்க வந்து குற்றத்துக்கு துணை போறது தான் அவங்களுடைய அர்த்தமே வந்து என்னன்னா, குற்றத்துக்கு துணை போறீங்க. இப்படி ஒரு கேஸ எவ்ளோ சீக்கிரமா எடுத்து, எவ்ளோ சீக்கிரமா மூவ் பண்ணணுமோ, அவ்ளோ சீக்கிரமா மூவ் பண்றது தான் போலீஸோட வேலை. அத விட்டுட்டு இவ்ளோ மெத்தனம் காட்டுறது, இடைநீக்கம் இல்ல. அவங்கள வந்து பணி நீக்கம் செஞ்சிருக்கணும். அடுத்து இந்த மாதிரி போலீஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் அ பயம் இருக்கும். இந்த கேஸ லீகல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இந்த வழக்குல வர முதல் குற்றமே வந்து கொலை, மர்டர். அதனால செக்ஷன் 302 ஐபிசி செக்ஷன் படி மரண தண்டனை கண்டிப்பா விதிக்கப்படும். மரண தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும், அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும். இன்னொன்னு, பாலியல் வன்கொடுமை செஞ்சுதான் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்களா அப்படிங்கறத போஸ்ட்மார்ட்டம் உறுதியானாதான் கொடுப்பாங்க. அப்படி உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா செக்ஷன் 376 படி ரேப் கேஸ்ல 10 வருஷத்துல இருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கும். இன்னொன்னு, 17 வயசு கீழே இருக்காங்க அப்படிங்கறதுனால போக்சோ ஆக்ட் படி அவருக்கு கடுமையான ஆயுள் தண்டனை கிடைக்கும். இன்னொன்னு, அந்த கொலை செஞ்சுட்டு கொலைய வந்து மறைச்சிருக்காங்க. முட்புதர்ல கடன் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்டா, உடலை வந்து மறைக்க முயன்றிருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்டால், எவிடன்ஸ் டிஸ்ட்ராய் படி ஐபிசி செக்ஷன் 201ல 3ல இருந்து 7 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும். இது குறைஞ்சபட்சம் அப்படின்னு கிடையாது. ஆயுள் தண்டனையும் கிடைக்கும், மரண தண்டனையும் கிடைக்கும். ஏன்னா இதுல அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. சாட்சியை மறைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு, மாணவி வந்து 18 வயசு கீழே இருக்காங்க, மைனர் அப்படின்னு. இன்னொன்னு, பாலியல் வன்கொடுமை, அது வந்து சந்தேகத்தின் பேர்ல இப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இன்னொன்னு, கண்டிப்பா கொலை. அவங்க வந்து கழுத்து முறிக்கப்பட்ட நிலையில இருந்ததா சொல்றாங்க. நிறைய விஷயத்துல வந்து சொல்றாங்க, வீடியோஸ்ல துண்டு துண்டா வெட்டப்பட்டு அவங்க கொலை செய்யப்படல, கழுத்து முறிக்கப்பட்டிருக்குதுங்கிறதா வந்து இப்போதைக்கு சொல்றாங்க. இதுல வந்து மர்டர், ரேப், போக்சோ, எவிடன்ஸ் டிஸ்ட்ராய், இந்த 4 ஆக்ட்லயும் வந்து அவங்க தண்டனை கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். இந்த குற்றங்களுக்கெல்லாம் எந்த தண்டனை அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆனா இதெல்லாம் எப்போ வரும்? அவனை பிடிக்கணும். அவன் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான்ல. இப்போ உட்காந்துட்டு அவங்க குடும்பப்படுற கஷ்டத்தையும், அவனை பத்தி பேசுற எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பான்ல. அவனோட மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரியான மனுஷங்க மத்தியில தான் நம்ம இருந்திருக்கோம். ஒருவேளை நம்ம மக்கள் கூட்டத்துக்குள்ள மக்களோட மக்களாவே அவன் திரிஞ்சிட்டு இருப்பான். அவன மாதிரி ஒவ்வொரு மிருகமும் திரிஞ்சிட்டு தான் இருக்கும். 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 6 மாச குழந்தை, 60 வயசு
பாட்டி, 70 வயசு பாட்டி 2, 3 ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம். 75 வயசு தாத்தா. அவரோட மனைவியோட தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த தாத்தாவ கொலை பண்ணிட்டு, அந்த பாட்டிய கொண்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. எந்த மாதிரியான சமூகத்துக்கு நடுவுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பாருங்க. நடந்துகிட்டே தான் இருக்கு. எத்தன பேர் வாய்ஸ் அவுட் பண்ணாலும், எவ்ளோ தண்டனை கிடைச்சாலும், நடந்துகிட்டே தான் இருக்கு. இத பத்தி அதிகமா பேச வேண்டியவங்க யார் தெரியுமா? ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்க தான். ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களுடைய லேட்டஸ்ட் வீடியோ போய் பாருங்க. அது தப்பான வீடியோ நான் சொல்லல. ஒரு சின்ன பசங்க கூட வீடியோ போட்டிருக்காங்க. ஆனா இதுதான் இப்ப நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவா? எவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஒரு 2 சின்ன பசங்கள கூப்பிட்டு வ்ளாக் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎம், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அது பண்ணக்கூடிய நேரமா இது? நீங்க நினைக்கலாம், ஒவ்வொரு விஷயத்துக்குமா சீஃப் மினிஸ்டர் வந்து பாப்பாரு? சீஃப் மினிஸ்டருக்கு வேற வேலை இல்லையா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாமா வந்து பாப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதை விட பெரிய முட்டாள்தனம் ஒண்ணுமே கிடையாது. வேற எதுக்கு சீஃப் மினிஸ்டர்? அவர் வந்து இறங்கி எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஆனா எல்லா கண்ட்ரோலும் அவங்க கிட்ட தானே இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்களுக்கு கீழே தானே ஒர்க் பண்றாங்க. அப்ப எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அந்த சீஃப் மினிஸ்டரோட சாயல் தெரியணும். இப்ப எந்த மாதிரியான சாயல் தெரியுது? அப்போ இதுதான் சீஃப் மினிஸ்டரோட லட்சணமா? அப்புறம் இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு நான் வந்து இப்போ வந்து ஓட்டா இதை மாத்த விரும்பல. ஆனா யாரு சீஃப் மினிஸ்டரா வந்தாலும் அடுத்து இது 2026 இதுல கண்டிப்பா சீஃப் மினிஸ்டரா ஒரு ஆள் வருவீங்க. அவங்க கொஞ்சம் அதிகாரத்தோட மட்டும் இல்லாம மனசாட்சியோட நடந்துக்கோங்க, அக்கறையோட நடந்துக்கோங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும்.